பவுலை குறித்து சொன்னாரு, இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதே போலதான் கர்த்தர் என்னையும் குறித்து சொல்லுகிறார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் பார்வையடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் பார்வையடையும் படிக்கும். அன்று பவுல் கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழுந்தது போல இன்று அநேகருடைய கண்களை மூடி இருக்கிற செதில்கள் கீழே விழுகிறது. அவிசுவாசம் என்னும் செதில்கள் கீழே விழுகிறது. பயம் என்னும் செதில்கள் கீழே விழுகிறது, கீழே விழுகிறது. பிழையாம் சொல்லுகிறா, நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன், தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன். இதுவரை பார்க்காததை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. இதுவரை கேட்காததை கர்த்தருடைய அபிஷேகம் அதை செய்ய போகிறது. மோசையின் பெற்றோர் மோசையை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? திவ்ய சௌந்தரியம் உள்ளவன், திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். ஹல்லேலூயா. மற்ற குழந்தைகளை மற்ற பெற்றோர் பார்ப்பது போல மோசையின் பெற்றோர் தங்கள் பிள்ளையை பார்க்கல, கர்த்தருடைய திட்டத்தை வைத்து பார்த்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பார்வையை இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தர விரும்புகிறார். அதை மூடி இருக்கிற செதில்கள் இயேசுவின் நாமத்திலே கீழே விழுவதாக. தாவீது போதும்னு சொல்லல. ஆமே, நம்ம கேட்டோமே, குழந்தைங்க தான் பாத்திரத்தை நிரப்புவாங்க. குழந்தைய போல மாறுங்க, சின்ன பிள்ளைய போல மாறுங்க, விட்டு கொடுங்க, போதும்னு சொல்லாதீங்க. அந்த தண்ணீரின் அளவு பெருகி கொண்டே இருக்கிறது. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்மை நடத்துகிறவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்மை நடத்துகிறவர் ஆலயத்தில் இருந்து ஆமென் அந்த நதி புறப்படுகிறது. அந்த நதி புறப்படுகிறது. அது கணுக்கால் அளவாய், முழங்கால் அளவாய், இடுப்பளவாய், நீச்சாளமாய் இதோ பெருகி கொண்டிருக்கிறது, பெருகி கொண்டிருக்கிறது, பெருகி கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசம் மீண்டும் பற்றி எறிகிறது. ஆமென். எல்லா பயத்தின் ஆவி வெளியேறுகிறது. ஆமென். சந்தேகங்கள் வெளியேறுகிறது, அவிசுவாசங்கள் வெளியேறுகிறது. எந்த இடத்துல நிற்க முடியலையோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிற்க வைக்க போகிறார், நிற்க வைக்க போகிறார். அநேகருடைய மங்கி எறிந்த ஆமென் தீபங்களை கர்த்தர் மீண்டும் பிரகாசிப்பிக்கிறார். அங்கே இங்கேயும் போக விடாம வார்த்தை தந்து காத்திருக்க வைத்திருக்கிறாரா? வார்த்தை தந்து அடைத்து வைத்திருக்கிறாரா? ஆமென். பேழைக்குள்ள நோவாவின் குடும்பத்தை விட்டு அடைத்தது ஆமென் அழிப்பதற்கல்ல, ஜலம் பெருக பெருக அந்த ஜலம் பேழை கிளப்பினது போல இந்த நாள், இந்த நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். உங்க லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ கர்த்தர் கிருபையாய் கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து, ஆர்ப்பரி சபையே, ராஜாவின் ஜெய கம்பீரம் உனக்குள்ளே. இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே கர்த்தர் இன்ன செய்தார் என்று உன்னை குறித்து சொல்லப்படும், உன்னை குறித்து சொல்லப்படும். யாரையும் கேட்க வரல, உங்ககிட்ட வந்திருக்கிற ஆண்டவரே, உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அப்படியே கைகளை அப்படியே உயர்த்தி கண்களை மூடி, ஜீசஸ், ஜீசஸ், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், ஊற்றுவேன். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது செவி கொடுக்க நான் இருக்கிறேன். நம்மோடு பயணிக்கிற நம் மத்தியில் இருக்கிற கண்மலை, அந்த கண்மலையானவர் நம் தாகம் தீர்க்கும் தண்ணீர் அவரிடத்திலிருந்து, அவரிடத்திலிருந்து, அவரிடத்திலிருந்து புறப்படுகிறது, புறப்படுகிறது, புறப்படுகிறது. நீட்டப்பட்ட சுருள், the scroll that was spread, ஐயோ, it is woe, புலம்பல், it is lamentation, தவிப்பு, mourning. என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான். My life is totally இதுதான் ஆண்டவரே என் பாஸ்ட். This is my past. இது உன் பாஸ்ட். This is your past. ஆமென்.
ஹalleluya. Hallelujah. ஆனா நீ நிக்கிற, But you're standing. நீ நிக்கிற. You're standing. உன் தீபத்தை நான் அணைக்கல, I did not bring, இந்த நாணல நான் முறிக்கல. I did not நீ consider. நிக்கிற. You're standing. எந்த இடத்துல நிக்க முடியாம பாரு, வலதுபுறத்தை பாரு, Look at your right இடதுபுறத்தை பாரு. Look to your left. உலர்ந்த எலும்புகள் திரளாய் கிடக்கிற இடத்துலதான் It is the same நீ place where நிக்கிற. you're standing நீ there. பேசிய சிக்கலே. You speak, Ezekiel. ஓ, உன் வாயை திறக்கும் நாள் வந்துவிட்டது. It is a time where you have to open your mouth and speak. நீ இதுவரை புசிக்க வாயை திறந்த, So far you open your mouth to eat. இனி அநேகரை போஷிக்க வாயை திறக்க போகிற. Henceforth you will open your mouth to நீ feed. இதுவரை நீ வாழ வாயை திறந்த, You open your mouth so far இனி to live. அநேகரை வாழ வைக்க வாயை திறக்க போகிற. Henceforth you will open your இது mouth to பலத்தினாலும் அல்ல, This is not இது by power. பராக்கிரமத்தினாலும் அல்ல. அநேகர் கேட்காததை கர்த்தர் உன் காதுகளில் கேட்க பண்ணுகிறார். அநேகர் காணாததை கர்த்தர் உன் கண்களில் காண பண்ணுகிறார். எஸ், அநேகர் பேசாததை கர்த்தர் உன்னை கொண்டு பேச வைக்கிறார். அநேகருக்கு நிற்க முடியாத இடத்துல கர்த்தர் உன்னை நிற்க வைக்கிறார். அநேகருக்கு செய்ய முடியாததை உலகம் சொல்லிட்டு இவன் வாழ்க்கை ஐயோ, இவன் வாழ்க்கை புலம்பல், இவன் வாழ்க்கை தவிப்பு அப்படி சொல்லுகிறவர்களை கர்த்தர் உன்னை கொண்டு உயிர்ப்பிக்கிறதே அவருடைய சித்தம். உங்களை பார்த்து ஆவியானவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? You know how much the Holy Spirit will be happy about you. காரணம் நீங்கள் யாரும் அற்புதத்துக்காக வரல, அபிஷேகத்துக்காக வந்திருக்கிறீங்க. Because you are not here for a miracle but for anointing. அவர் தராம விட்டுருவாரா? Will he spare you? அவர் தராம விட்டுருவாரா? Will you leave you without அப்பா சமூகத்தில் உங்களை வெறுமையாக்குங்க. empty yourself in the அப்பா presence of சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. God? Yield yourself in the presence of அன்று God. எசேக்கியேலுக்குள் வந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்குள்ளே The Holy Spirit which entered Ezekiel is today in you. ஆண்டவர் சமூகத்தில் இடம் கொடுங்க. Give room for the Holy ஒரு Spirit. சில நிமிடங்கள், For another few ஒரு minutes. சில நிமிடங்கள் For another few நாம் ஒரு minutes. மனதோடு கேட்க We are போகிறோம். going to ask in one accord. கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்தில் நானும் ஒரு பங்கு வைக்கணும் ஆண்டவரே. Lord, I should be a part of your kingdom, Lord. ஆமென். அநேகர் என்னை சுற்றி உலர்ந்து இருக்கிறாங்கப்பா. There are many dry around me, Lord. ஹalleluya. என் பிள்ளை தாகத்துல சாகர பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தள்ளி போன ஆகாரோடு கர்த்தர் பேசி, The Lord spoke to Hagar who said, I will not see my son dying out of அந்த thirst. ஊற்றை அவள் கண்ணுக்கு தான் காட்டி கொடுக்கிறார். And the Lord showed that spring to our eyes. அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? Now what is his desire? இவன் மூலமா அவன் தாகம் தீரணும். Through her his thirst should quench. ஆண்டவர் நினைச்சிருந்தா அவர் பிள்ளை இருக்கும் இடத்துல சத்தத்தை கேட்டாரே. If the Lord would have thought, he heard the voice of the child crying, ஆகார பார்க்காமலே அந்த விஷயத்தை டீல் பண்ணிருக்கலாம். he would have dealt even not even seeing Hagar. சில காரியத்தை கர்த்தர் நம் மூலமாய் தான் செய்ய But விரும்புகிறார். God does certain things only through us. ஆனா இது பலத்தினால முடியாது. It is impossible by our strength. அதுதான் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. That is why when the Holy Spirit comes upon you, பலன் அடைந்து you will receive power. ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும். Lord, revive me, என் Lord. மூலமாய் அநேகர் உயிர்ப்பிக்கப்பட கிருபை செய்யும். Give me grace that many may be revived through me. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, Raise both your hands towards heaven. இயேசுவே என்னை நிரப்புங்கப்பா. Jesus, fill me, Lord. என்னை நிரப்புங்கப்பா. Fill me, Father. என்னை நிரப்புங்கப்பா. Fill me, Lord. அநேகர் உயிரடைவதற்கு ஏதுவாய் என்னை நிரப்புங்கப்பா. Fill me that many people may become alive. அநேகர் உயிரடைவதற்கு ஏதுவாய் என்னை நிரப்புங்கப்பா. Fill me that many may be alive. நிரப்புங்க ஆண்டவரே. இதோ நதியின் அளவு பெருகி உங்களை இழுத்து கொண்டு போகிறது. நதியின் அளவு பெருகி உங்களை இழுத்து கொண்டு போகிறது. கர்த்தர் தெரிந்தெடுத்த பாத்திரம் நீ. கர்த்தர் தெரிந்தெடுத்த பாத்திரம். ஒரு முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் உங்களை இங்கு அழைத்து வரவில்லை. நிரப்புவதற்காகவே கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் நீ. எஸ் எஸ், புதிய பாஷைகள் நாவை தொடுகிறார். இதுவரை பேசாத பாஷைகள் அநேகரை கர்த்தர் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுவரை பெற்றிராத அபிஷேகம், இதுவரை காணாத அபிஷேகம் இந்த நாளில் இனி ஒரு நாளில் அல்ல, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தந்து உங்களை இங்கு அழைத்து கொண்டு வந்தது இதற்காகவே. நிறைவு அவர் கொண்டு போகட்டும், அவர் கொண்டு போகட்டும். ஆமே.
இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார் என்ற வார்த்தையின்படி ஆமென் ஆமென். இனி நம்மை நடத்துவது நாம் அல்ல, நாம் அல்ல. அவர் நம்மை கொண்டு போகிறார், அவர் நம்மை கொண்டு போகிறார். அவர் தம்முடைய இஷ்டப்படி, அந்த காற்று தன் இஷ்டப்படி அடிக்கிறது, தன் இஷ்டப்படி இழுத்து செல்லுகிறது. ஜலம் பெருக பெருக பேழை கிளம்பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், உன்னுடைய காத்திருப்பின் காலத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உன்னுடைய காத்திருப்பின் காலத்துக்கு இதுவரை வார்த்தை என்னும் பேழைக்குள்ளே அடைக்கப்பட்டு பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் காத்திருந்தார். இந்த நாளிலே ஜலம் பெருக பெருக பேழை கிளம்பிட்டு இந்த பேழை இதுவரை இருந்தது தரையில, இனி இருக்க போகிறது அரராத் மலையில. கர்த்தர் ஏற்கனவே இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார், கர்த்தர் இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார். ஜலம் வர வெயிட்டிங், ஜலம் வர காத்திருக்கிறோம். ஜலம் பெருக 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 பெருக. தாகம் என்னில் தீர்க்கவாரும் தேவாவும் நதியில் மூழ்கச் செய்யும். தாகம் என்னில் தேவாவும் நதியில் மூழ்கச் செய்யும். எத்தனை பேர் கேக்குறீங்க? பாத்திரம் நிரம்பி வழிந்திட செய்யும், பாத்திரம் நிரம்பி. ஆமென். பரனேவும் வழியில் தீனம் நடத்தும். கைகளை உயர்த்தி நிறைவான அபிஷேகம் தாரும், நிறைவான அபிஷேகம் தாரும். அளவில்லா அளவில்லா கிருபைகள் ஊற்றும். ஆனந்த மழை பெய்ய அபிஷேகாலத்தை, அபிஷேகாலத்தை, நிறைவான அபிஷேகம், நிறைவான அளவில்லாத கிருபைகள். ஆனந்த மழை பெய்யட்டும் அப்பா. அபிஷேக ஆழம், அபிஷேக ஆழம்.